வெல்கம் டு பேங்கர்ஸ் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பேஸ்டு ஆன் எஸ்ஐ அண்ட் சிஐ கேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். There are 3 persons A, B, C and each of them invested in 2 different schemes S1 and S2ங்கிறாங்க. ஸோ ஏபிசிங்கிற 3 பர்சன் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீம் 1 அண்ட் ஸ்கீம் 2ங்கிறோம். ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம்? ஏ, பி அண்ட் சி. ஸோ ஸ்கீம் 1, ஸ்கீம் 2. First point, A invested 80,000 for 2 years in scheme 1 and rupees 30,000 for 4 years in scheme 2ங்கிறாங்க. ஸோ ஸ்கீம் 1ல் ஏ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 80,000. ஸோ நம்ம 80Kன்னு எடுத்துக்குவோம். டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ். ஓகே, அடுத்தது ஏ வந்து ஸ்கீம் 2ல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 30,000 ஃபார் 4 இயருங்கிறாங்க. ஸோ 30K into 4. அடுத்தது பி இன்வெஸ்டட் 30,000 ஃபார் 3 இயர் இன் ஸ்கீம் 1 and he did not invested in scheme 2. B obtained a profit of rupees 10,000 by selling his carங்கிறாங்க. ஸோ அவரோட கார் வந்து பியோட காரை வந்து விற்கும்போது அவருக்கு வந்து 10,000 ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இதை நம்ம தனியாக வச்சுக்கோ இந்த பாயிண்ட்டை. பி வந்து ஸ்கீம் 1ல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 30,000 3 இயர். ஸோ 30K, டைம் பீரியட் வந்து 3 இயர்ஸ். ஸ்கீம் 2ல் வந்து பி வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேஷ் போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்தது சி இன்வெஸ்டட் 50,000 ஃபார் 5 இயர் இன் ஸ்கீம் 1 அண்ட் 10,000 ஃபார் 3 இயர் இன் ஸ்கீம் 2ங்கிறாங்க. ஸோ சி வந்து ஸ்கீம் 1ல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 50K, டைம் பீரியட் வந்து 5 இயர். அடுத்தது ஸ்கீம் 2ல் வந்து சி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 10,000 ஃபார் 3 இயர். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? 10K into 3ன்னு எழுதலாம். ஓகே, அடுத்து டோட்டல் ப்ராஃபிட் அப்டைன் ஃப்ரம் ஸ்கீம் 1 இஸ் rupees 2 lakhங்கிறாங்க. ஸ்கீம் 1ல் மொத்தமாக கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 2 lakh. ஸ்கீம் 2ல் வந்து மொத்தமாக கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு? 90,000. ஸோ 90K நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம கண்டென்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ வாங்க கொஷின்குள்ளே போகலாம், ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணலாம். Profit obtained by A from scheme 1 is what percent of the profit obtained by C from scheme 2ங்கிறாங்க. ஸோ ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகே, அடுத்தது சிங்கிற பர்சன் வந்து ஸ்கீம் 2ல் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? சிங்கிற பர்சன் ஸ்கீம் 2 ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேவா? இந்த ப்ராஃபிட் வந்து வாட் பர்சன்ட் ஆஃப் திஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏபிசியோட ரேஷியோ தெரியணும் ஸ்கீம் 1ல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? A/B/C. ஸோ நம்ம இங்கே ஈஸ்ட்டு போட்டு நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஸோ 10ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 8, இங்கே 3, இங்கே வந்து 5. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக K கேன்சல் ஆகிடும். ஸோ எகைன் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 8 into 2 எவ்வளவு? 16. 3 into 3 எவ்வளோ? 9. 5 into 5 எவ்வளோ? 25. அடுத்தது ஸ்கீம் 2க்கு ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம சியில் வந்து ஸ்கீம் 2ல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து பிக்கு வந்து எதுவும் வராது, ஏன்னா வந்து எதுவும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. அடுத்து 10ஆல் கேன்சல் பண்ணால் 3, 1, K கேன்சல் ஆகிரும். 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 4:1 கிடைக்கும். ஏ வந்து 4, சி வந்து 1. அடுத்தது இப்போ நம்ம ஸ்கீம் 1ல் ஏவோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கீம் 1ஓட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 2 lakh இன்ட்டு ஏவோட பார்ட் எவ்வளவு? 16. டோட்டல் பார்ட் எவ்வளவு? 50. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4,000. 16 into 4,000 எவ்வளவு? 64,000. 64,000ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். அடுத்தது ஸ்கீம் 2ல் சி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கெட் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 90,000 இன்ட்டு சியோட பார்ட் எவ்வளோ? 1. டோட்டல் பார்ட் எவ்வளோ? 5. 4 + 1 5. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 18
18,000 கிடைக்கும். ஸோ 1 into 18,000 எவ்வளவு 18,000 தான் கிடைக்கும். ஸோ 18,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற பர்சன் ஸ்கீம் 2ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஓகே, ஸோ நம்ம இதனோட வாட் பர்சன்ட் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. அப்போ எப்படி எழுதலாம்? 64,000 டிவைடட் பை 18,000 into 100. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ 0000 கேன்சல் ஆகிரும், 1010 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வந்து 2ஆல் கேன்சல் பண்ணால் 9, 3200. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம் இருக்கும், ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும். ஸோ 50ல் வந்து எத்தனை டைம் வந்து 9 இருக்குது? 5 டைம் இருக்குது, ரிமைனிங் 5. ஸோ எகைன் 9ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ எகெயின் வந்து ரிமைன் என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஸோ 5/9 போயிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 355 5/9. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் A would have invested the sum at rate of R% per annum simple interest for 3 years instead of investing in scheme S1. ஓகே, ஸோ ஏங்கிற பர்சன் வந்து ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஒரு பக்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ R% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏங்கிற பர்சன் வந்து ஸ்கீம் 1ல் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணார்? 80,000 இன்வெஸ்ட் பண்ணாரா? ஸோ நம்ம வந்து 80,000 பிரின்சிபலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, பட் இந்த அமௌண்ட்டை ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R%. டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஐ ஃபார்மேட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது அண்டு சிமிலர்லி பி would have invested at rate of interest 5% per annum compound interest for 1 year instead of investing in scheme 1ங்கிறாங்க. ஸோ பிங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதே அமௌண்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு R+5% per annumல. ஸோ பிங்கிற பர்சன் வந்து ஸ்கீம் 1ல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 30,000. ஸோ 30,000. ஸோ எவ்வளோ பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? R+5%. அடுத்தது டைம் பீரியட் வந்து 1 இயர் தான், பட் இங்கே வந்து சிஐயில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்டைன்டு பை தெம் இஸ் ₹30,000ங்கிறாங்க. ஸோ இதனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30,000ங்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட் இயருக்கு எஸ்ஐக்கு என்னவாக இருக்கோ அதே தானே இருக்கும். அப்போ நம்ம எஸ்ஐயோட ஃபார்முலாவே இதுக்கு யூஸ் பண்ணலாம்ல. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா யூஸ்வலாக எஸ்ஐ ஃபார்முலா என்ன? P/R/T டிவைடட் பை 100. ஓகே, ஸோ 80,000 வந்து பிரின்சிபல். ஓகே, இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R%. ஸோ R/100. டைம் பீரியட் எவ்வளவு? 3 மைனஸ் பிக்கு வந்து எவ்வளவு? பிரின்சிபல் 30,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? R+5 டிவைடட் பை 100. டைம் பீரியட் என்ன? 1. டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 30K. ஸோ 30K. ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம்னா 30,000 எழுதிக்குவோம். 1 செகண்ட். 30,000. ஓகேவா? ஸோ இந்த 0000 கேன்சல் ஆகும், இந்த 0000 கேன்சல் ஆகும். ஸோ இங்கே 00 கேன்சல் பண்ணும்போது எல்லாத்துலேயும் 0000 காமனாக கேன்சல் பண்ணலாம். ஓகே, கேன்சல் பண்ணியாச்சா? ஸோ 8 into 3 எவ்வளோ? 24. ஸோ 24R மைனஸ் 3 into R எவ்வளோ? 3R. ஸோ இந்த மைனஸ் உள்ளே போச்சு அப்படின்னா -3R மாறுமா? அடுத்தது 3 into 5 எவ்வளோ? 15. ஸோ மைனஸ் உள்ளே போச்சு அப்படின்னா -15 = 300. ஸோ இது மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 21R 315. ஸோ இந்த -15 தான் பண்ணால் +15 ஆயிரும். அடுத்தது R = 315 டிவைடட் பை 21. கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக 15%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த சம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ இன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் அப்டைன்டு பை A from both the scheme is invested at the
rate of 20% per annum compound interest, then find the total compound interest earned in 2 yearsங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏங்கிற பர்சன் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு ஸ்கீம்லேயும், அதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏங்கிற பர்சன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு, 80,000 ஸ்கீம் 1ல், ஸ்கீம் 2ல் 30,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 1,10,000. ஓகே, அடுத்தது ஏ வந்து ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும், ஏ வந்து ஸ்கீம் 2ல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கீம் 1ஓட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு, 2 lakh. ஓகே, இன்ட்டு நாம் வந்து ஏவோட ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஏவோட பார்ட் எவ்வளவு, 16 டிவைடட் பை டோட்டல் பார்ட் எவ்வளவு, 16 + 9 + 25 எவ்வளவு, 50 ஆச்சா. ஸோ இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4,000 கிடைக்குமா. 16 × 4,000 எவ்வளவு, 64,000. ஸோ ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 64,000 ப்ளஸ் ஸ்கீம் 2ல் வந்து ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 90,000. நமக்கு வந்து ஏ தான் தேவை. 4 / 5, 4 + 1 5, அதை நம்ம போட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 18,000 கிடைக்கும். 18,000 × 4 எவ்வளவு, 72,000. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 1,36,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் என்ன கிடைக்கும், 2,46,000. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டோட்டல் அமௌண்ட்டை 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாமா. எத்தனை இயருக்கு, 2 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாமா. அப்போது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 20% 2 இயருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், 20 + 20 + 20 × 20 / 100. ஓகே, அதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 44%. ஸோ இந்த 44% தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 100% வந்து 2,46,000 அப்படின்னா 44% வந்து என்னவா இருக்கும், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் கிடச்சிரும். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the average of the profit attained by A from scheme 1 and the profit attained by C from scheme 2ங்கிறாங்க. ஸோ ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் அண்டு சிங்கிற பர்சன் ஸ்கீம் 2ல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி அதனோட ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும், ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டும், சிங்கிற பர்சன் ஸ்கீம் 2ல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் 1ல் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு, 2 lakh இன்ட்டு ஏவோட பார்ட் எவ்வளவு, 16 டிவைட் பை டோட்டல் பார்ட் எவ்வளவு, 16 + 9 + 25 எவ்வளவு, 50. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4,000 கிடைக்குமா. 4,000 × 16 எவ்வளவு, 64,000. 64,000ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பர்சன் ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஓகே, அடுத்தது ஸ்கீம் 2ல் சி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதனோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சியோட பார்ட் எவ்வளோ, 1. ஸ்கீம் 2ல் வந்து டோட்டல் ப்ராஃபிட் 90,000. ஸோ சியோட பார்ட் எவ்வளோ, 1 டிவைடட் பை 5, 4 + 1 5. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 18,000 கிடைக்குமா. ஸோ 1 × 18,000 என்ன, 18,000 தான். ஸோ 18,000. இந்த 18,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற பர்சன் ஸ்கீம் 2ல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ டிவைடட் பை 2, ஆவரேஜ் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 82,000 டிவைடட் பை 2. சிம்பிளிஃபை பண்ணால் அவ்வளோ நமக்கு என்ன கிடைக்கும், 41,000. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் obtained by B and profit earned by C from scheme 1ங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வாட் இஸ் த ரேஷியோ. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எதனோட ரேஷியோ, த டோட்டல் ப்ராஃபிட் obtained by B. ஸோ பியோட டோட்டல் ப்ராஃபிட், ஓகே, இஸ்ட்டு
the profit earned by C from scheme 1ங்கிறாங்க. ஸோ சியோட ஸ்கீம் 1ஓட ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ பியோட டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுது? ஸோ இதையும் மென்ஷன் பண்ணும், இதையும் மென்ஷன் பண்ணும். இது ரெண்டு இல்லாமல் வேறு எங்கேயாவது வந்திருக்கா ப்ராஃபிட்டு? எங்கே வந்திருக்கு? ஸோ பி ஆப்டைன்ட் எ ப்ராஃபிட் ஆஃப் ₹10,000 பை செல்லிங் இஸ் காருங்கிறாங்க. ஸோ அவரோட காரை விற்கும்போது அவருக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் ஆட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஸ்கீம் 2ல் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை, பண்ண முடியாது. அடுத்தது வந்து வெளியில் எங்கேயாவது ப்ராஃபிட் இருக்கா? ஸோ நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ண போகிறோம், இந்த 10,000 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் 1ஓட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 2 lakh. ஓகே, 2 lakh இன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்கீம் 1ல் பி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க? ஸோ பியோட வேல்யூ என்ன? 9. ஸோ 9 டிவைடட் பை 16 + 9 + 25 என்னென்னா 50 கிடைக்குமா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4,000 கிடைக்கும். ஓகே, 4,000 9 × 4,000 எவ்வளவு? 36,000 ப்ளஸ் ஒரு 10,000 வந்து கார் சேல் பண்ணதுக்கு அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா? கிடச்சிருக்கு. ஸோ பி வந்து ஸ்கீம் 2ல் எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல, அவருக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்காது. ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணால் பியோட டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 46,000 ஈஸ்ட்டு. அடுத்தது சி வந்து ஸ்கீம் 1ல் இன்வெஸ்ட் பண்ணோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஸ்கீம் 1ல் எவ்வளவு? 2 lakh. ஓகே, 2 lakh. ஸோ சியோட பார்ட் எவ்வளவு? 25. டோட்டல் பார்ட் எவ்வளவு? 50. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4,000 கிடைக்கும். ஸோ 4,000 × 25 எவ்வளவு? 1 lakh. ஓகே, ஸோ இந்த 000 இந்த 000 கேன்சல் ஆகும். ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். அந்த சைடு வந்து 23 கிடைக்கும். ஸோ 23:50. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்கவும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ.